Plus 2 Maths Model Question Paper 6, 46 question number 5 mark. The sum of mean and variance of binomial distribution for 5 trials. So, எத்தனை trials அப்படினாக்கா 5 trials is 1.8. Find the distribution அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு question கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன, ஸோ அதில் மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலாஸ் நம்ம இங்கே எழுதலாம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் பி பவர் எக்ஸ் q பவர் n மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு மீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா என்பி, என்பிங்கிறது தான் மீன். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்பிக்யூ. இதெல்லாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்கள் தெரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். Sum of, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, given that sum of mean and variance, மீனுக்கு வந்து NP plus variance வந்து NPQ which is equal to 1.8. ஸோ எவ்வளோ ட்ரையல், 5 ட்ரையல்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ N equal to 5. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு இருக்குது. NPங்கிறது மீனு, என்பிக்யூங்கிறது வேரியன்ஸு, இது ரெண்டருடைய சம் வந்து 1.8. எவ்வளோ ட்ரையல்ஸு, 5 ட்ரையல்ஸ். அதனால் n ஈக்குவல் டு 5. ஸோ இதில் n ஈக்குவல் டு 5 நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு என்ன வருது, 5p ப்ளஸ்ஸு 5p. ஸோ க்யூங்கிறது என்னன்னாக்கா க்யூங்கிறது 1 மைனஸ் பி தான். இது இதில் நம்ம எடுத்துக்கலாம். க்யூங்கிறது 1 மைனஸ் பி, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியாக மாற்றிக்கலாம். 1 மைனஸ் பி ஈக்குவல் டு 1.8. ஸோ இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்து, ஏன்னா ரெண்டுலேயும் 5 இருக்குது, காமனாக வெளியே எடுத்து இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஆகுது, பி ப்ளஸ், ஸோ இந்த பி உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பி மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1.8 டிவைடட் பை 5. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 0.3 டைமு, ரிமைண்டர் 3 வரும், 0 சேர்த்துனா 6 டைம் 0.36 வருது. ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு என்னன்னாக்கா மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஈக்குவல் டு 0.36 இருக்குது. ஸோ த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னாக்கா பி ஸ்கொயர் மைனஸ் 2p ஈக்குவல் டு மைனஸ் 0.36. ஸோ இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும். பி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, 2ஆல் டிவைட் பண்ணால் 1. அப்போ 1 ஸ்கொயருங்கிறது தான் நம்மளுக்கு பி. போத் சைடு 1 ஆட் பண்ணிக்கலாம். ஆடு 1. அப்போ என்ன ஆகுது, பி ஸ்கொயர் மைனஸ் 2p ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.36. ஸோ இது ஏ ஸ்கொயர், இது பி ஸ்கொயர், இது 2ab. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம், பி மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 0.64 வரும். இது ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதுனா ரூட் எடுக்கிறது ஈஸி. அப்போ 0.8 ஹோல் ஸ்கொயர். ஸோ போத் சைடு நம்ம ரூட் எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுக்கு பி என்ன கிடைக்குது, ஸோ பி மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.8. ஸோ அப்போ பி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 0.8ங்கிறது ஒரு ரிசல்ட்டு. இது வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கிறதுனால இம்பாசிபிள் இது. ஸோ இது வந்து இம்பாசிபிள். ஸோ என்ன காரணம், கிரேட்டர் தேன் 1 இருக்குது. அப்போ பி ஈக்குவல் டு 1 மைனஸ் 0.8, தட் இஸ் 0.2. இது ஓகே. 0.2 நம்ம எப்படி எழுதலாம், 2/10. ஸோ தட் இஸ் 1/5. அப்போ தேர்ஃபோர் p ஈக்குவல் டு 1/5. ஸோ அப்போ க்யூங்கிறது என்ன, q ஈக்குவல் டு 1 மைனஸ் பி. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது, 1 மைனஸ் 1/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 மைனஸ் 1 4. அப்போ 4/5. ஸோ அப்போ
Pங்கிறது 1/5, Qங்கிறது 4/5, Nங்கிறது 5. ஸோ இதுங்களை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுங்களை எல்லாத்தையும் நம்ம இந்த இதில் போட்டோம்னா ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு கிடைச்சிரும். Pங்கிறது 1/5, Q அப்படிங்கிறது 4/5. ஸோ இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளுக்கு கொஸ்டின். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னாக்கா P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் டு N அப்படிங்கிறது 5x. ஸோ P ஆஃப் X ஈக்குவல் டு எக்ஸு. ஸோ இந்த டெஃபினேஷனில் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷனாக எழுத போகிறோம். P ஆஃப் கேபிட்டல் X ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸு ஈக்குவல் டு nx. அப்போ என்னங்கிறது 5, அப்போ 5x. P பவர் x, Pங்கிறது 1/5 ஹோல் பவர் x. Q அப்படிங்கிறது 4/5, அப்போ 4/5 ஹோல் பவர் n மைனஸ் எக்ஸு. என்னங்கிறது 5ங்கிறதுனால 5 - x. ஸோ இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர். டிஸ்ட்ரிபியூஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இதுதான். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக இன்னும் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள்.